கலாத்தியர் 3:13 புதிய ஏற்பாட்டில் 259 பக்கத்தில் இருக்கிறது. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இன்றைக்கு வேதத்தில் உள்ள பல்வேறு மரங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். முக்கியமாக ஒரு 5 மரங்களை பற்றி சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். இந்த வசனம் இப்படி ஆரம்பமாகிறது: மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு மரணத்தை நியமித்தார்கள். ஒரு மரத்திலே தூக்கப்பட்டு தொங்குகிற ஒரு மரணம். ஒரு மரத்திலிருந்து ஏதேன் தோட்டத்திலே சாபம் வந்தது. நன்மை தீமை அறிகிற அந்த விருட்சத்தின் கனியை புசித்த போது ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்கள். அந்த மரத்தினால் ஒரு சாபம் வந்தது. உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். சபிக்கப்பட்ட இந்த பூமி முள்ளையும் கொறுக்கையும் முளைப்பிக்கும். ஆண்டவர் இந்த பூமியை சிருஷ்டிக்கும் போது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று எழுதியிருக்கிறது. அவர் நரகத்தை சிருஷ்டித்ததாக எழுதப்படவில்லை. சாத்தான் மேலிருந்து கீழே தள்ளப்பட்ட போது அவனுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆண்டவர் நரகத்தை சிருஷ்டிக்க வேண்டியதாயிற்று. மத்தேயு 25:41 நீங்க அதை வாசிக்கலாம். சாத்தானும் அவனுடைய தூதர்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட நரகத்துக்கு செல்லுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த பாவத்தின் விளைவாக ஆண்டவர் அதை சிருஷ்டித்தார். மனிதன் விழுந்து போன போது மரத்தில் உள்ள கனியை அவன் புசித்த போது இந்த பூமியை சபித்து ஆண்டவர் சொன்னார், சாபமான இந்த பூமி இனிமேல் முள்ளையும் கொறுக்கையும் முளைப்பிக்கும். சிருஷ்டிப்பிலே முள் இருந்ததில்லை, குறுக்கு இருந்ததில்லை. 2ஆம் சிருஷ்டிப்புக்காக ஒரு சாபத்தின் அடையாளமாக முள்ளும் குறுக்கும் முளைப்பித்தது. முள் என்பதும் ஒரு மரம், மரத்திலே வருகிற முள் கனிதரும் செடி அல்லது, மற்றவர்களை குத்தி வேதனைப்படுத்துகிற ஒரு முள். சாபம் 2 விதத்திலே வந்தது. ஒன்று மரத்திலிருந்து வந்தது, அடுத்தது இந்த முள்ளில் இருந்து வந்தது. சிலுவையில தொங்குகிற இயேசுவை நீங்கள் பார்க்கும்போது அவருக்கு மட்டும்தான் அந்த முள்முடி சூட்டப்பட்டிருந்தது. சாபத்தின் விளைவாக இந்த பூமி முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும் அந்த சாபத்தை அவர் தன்மேல் சுமந்து தீர்த்திருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக அந்த முள்முடி சூட்டப்பட்டது. சிலுவையில் அவரோடு கூட அறையப்பட்ட 2 கள்ளர்களுக்கு முள்முடி சூட்டப்படவில்லை. ரோம அரசாங்கம் எத்தனையோ குற்றவாளிகளை சிலுவையில் அறைந்து கொண்டது. ஒருவருக்காவது முள்முடி சூட்டினதாக சரித்திரமே இல்லை. இந்த முழு உலக வரலாற்றிலும் ஒரே ஒருவர் முள்முடி சூட்டப்பட்டு சபிக்கப்பட்ட ஒரு மரத்திலே தொங்கினார் என்றால் அவர் இயேசு கிறிஸ்து.
அவருடைய மரணம் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவிலே தொங்குகிற ஒரு மரணமாய் இருந்தது. பொதுவாக இஸ்ரவேல் ஜனங்கள் மரண தண்டனை விதிக்கும் போது கல்லெறிந்து கொல்லுவார்கள். இயேசுவை கல்லெறிந்து கொல்லவில்லை. சிலர் பட்டயத்தினால் வெட்டி கொலை செய்வார்கள். இயேசு பட்டயத்தினால் கொல்லப்படவில்லை. ஒரு முறை அவரை உயர்ந்த மலைக்கு கொண்டு போய் மேலே இருந்து தள்ளி கொலை செய்ய முயன்றார்களாம். ஆண்டவர் அவருடைய மத்தியிலிருந்து மறைந்து போனார். அப்படி அவர்கள் கொலை செய்யப்படவில்லை. கொலை செய்வதற்கு, மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கு எத்தனையோ வகை மரணங்கள் இருந்த போதிலும் ஆண்டவர் உயர்த்தப்பட்டவராக அந்த சிலுவையிலே தொங்குவதையே தெரிந்து கொண்டார். பழைய ஏற்பாட்டிலே ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்த போது ஒரு பெரிய கம்பத்தை அவர்கள் உயர்த்தி பிடித்தார்கள். அது ஒரு சிலுவை வடிவத்தில் இருந்தது. ஒரு வெண்கல சர்ப்பத்தை அதிலே தொங்க வைத்து, வெண்கல சர்ப்பம் என்றால் சாத்தான் நியாயம் தீர்க்கப்பட்டான். இந்த வெண்கலம் என்பது நியாய தீர்ப்பை குறிக்கிறது. இந்த சர்ப்பம் என்பது சாத்தானை சிலுவையில அறைந்து சிலுவையில கொன்று அவனுடைய தலையை நசுக்கி வெற்றி சிறந்தார். அதை நோக்கி பார்க்கிறவர்கள் அந்த மரணத்திலிருந்து விடுவிக்கப்படுவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சிலுவையில தொங்குகிற இயேசுவை நமக்கு சுட்டி காண்பித்து, அதோ அவரை பாருங்கள், உங்களுடைய சாபங்கள் தான் அந்த முள்முடியாய் மாறி இருக்கிறது. தலைமுறை தலைமுறையாய் வருகிற சாபங்கள் இந்த சாபமான மரமாய் இருக்கிறது. உங்களுடைய சாபங்களை சுமந்தவரை நோக்கி பாருங்கள். உங்களுடைய சாபங்களை முறித்து உங்களை ஆசீர்வதிக்கிற அவரை நோக்கி பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை சுட்டி காண்பித்து சொல்லுகிறார், அவரை பாருங்கள், அவரை பாருங்கள். இங்கிலாந்து அமெரிக்கா தேசத்தில் ஒரு பெரிய கொடிய சாபம் இருந்தது. ஆப்பிரிக்கா தேசத்திலே சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருந்த கருப்பர்கள், நீக்ரோக்களை எல்லாம் பிடித்து அவருடைய குடும்ப வாழ்க்கை சிதைத்து, ஆடு மாடுகளை போல கப்பலில் ஏற்றி 2 மாதம் 3 மாதம் அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகளை ஒரு பக்கம், ஆடு மாடு விற்கிறது போல அவர்களை விற்றார்கள். அவருடைய குடும்பம் மறுபடியும் இணைக்கப்பட முடியாது. மனைவி எங்கே போனாள், பிள்ளைகள் எங்கே போனார், தகப்பனுக்கு தெரியாது. அவர்களை குறித்து ஒருவருமே அக்கறை எடுத்துக் கொள்ளவில்லை. ஒரு நாய்களுக்கு இருக்கிற பாதுகாப்பு அவர்களுக்கு இல்லை. அவருடைய நியாயம் நீதியை எந்த நியாயஸ்தலத்துக்கும் எடுத்து செல்ல முடியாது. ஓட்டுரிமை கிடையாது. தன்மானமாய் வாழ முடியாது. ஒரு வீட்டில் அடிமையாய் விற்கப்பட்டான் என்றால் அவன் மரண பரியந்தம் 24 மணி நேரமும் அவன் அடிமையாகவே இருக்க வேண்டும். எப்படியாவது தப்பி ஓடினான் என்றால் அவன் மரண தண்டனைக்கு பாத்திரன். ஆபிரகாம் லிங்கன் அந்த ஏழை மக்கள் மேல் மனதுருகினார். அவர்களுக்கு விடுதலை வேண்டும் என்று முயற்சித்தார். சட்டத்தை அமெரிக்க பார்லிமெண்ட்ல கொண்டு வந்த போது, அந்த பார்லிமெண்ட்ல இருந்து வெளியே வரும்போது ஒருவன் பயங்கரமாய் அவருக்கு முன்பாக நின்று ஈவு இரக்கமில்லாமல் துப்பாக்கியால் அவரை சுட்டு கொண்டார். மேலெல்லாம் ரத்தம், நெஞ்செல்லாம் துளையிடப்பட்டன. அப்படியே கீழே விழுந்து மரித்தார். அவருடைய பிரேதம் அவருடைய சொந்த ஊராகிய எலினாய் என்ற பட்டணத்துக்கு வந்தது. இந்த பிரேத ஊர்வலத்தில் லட்சக்கணக்கான நீக்ரோக்கள், ஆப்பிரிக்க கற்பின மக்கள் கலந்து கொண்டார்கள். பயங்கரமான கூட்டம். ஒரு ஏழை பெண்மணி தன்னுடைய கையிலே கை குழந்தையை வைத்துக் கொண்டு ஜனத்தை நெருக்கி அடித்துக் கொண்டு
உயர்த்தப்பட்ட பிரேத ஊர்வலத்திலே வந்து கொண்டிருந்த ஆபிரகாமுக்கு அஞ்சலி செலுத்த விரும்பினாள். கூட்டத்தின் நிமித்தம் எவ்வளவு நெருக்கி அடித்தாலும் கிட்டே வரவே முடியவில்லை. அவ்வளவு கூட்டத்தின் மத்தியில தன்னுடைய கை குழந்தையை உயர்த்தி, மகனே அதோ பார், நெஞ்செல்லாம் குண்டு துளைக்க இரத்த பெருவெள்ளத்திலே, ஆனாலும் அமெரிக்க கொடி போர்த்தி வருகிற அவரை பார், அவர் உனக்காக மரித்தார், உன்னுடைய விடுதலைக்காக மரித்தாய், உன்னுடைய அடிமைத்தனம் நீங்கும்படி மரித்தார், நீ தலை நிமிர்ந்து நடக்கும்படி உனக்காக மரித்தார். அவ்வளவு ஜனக்கூட்டம் மத்தியிலே அவருடைய குரல் அவ்வளவு கம்பீரமாய் சத்தமாய் தொனித்தது. அதுபோலத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவை நமக்கு முன்பாக உயர்த்தி காண்பித்து, அவரை பாருங்கள், அவர் உங்களுக்காக மரித்தார், மரத்திலே தொங்குகிறவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து உனக்காக, உங்களுக்காக, நமக்காக சாபமாகி நம்மை நியாய பிரமாணத்தின் சகல சாபங்களிலும் இருந்து மீட்கும்படி அவர் நமக்காக மரித்தார். சாபம் என்பது ஒரு கொடிய வல்லமை. ஒரு மனிதனுடைய முகத்தை பார்த்து அவன் மேல எவ்வளவு சாபம் இருக்கு, எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கு என்று சொல்லவே முடியாது. வேதத்தில் ஆசீர்வாதம் என்ற இனிமையான வார்த்தை 475 முறை வருகிறது. சாபம் என்ற வார்த்தை 210 முறை வருகிறது. சாபம் என்பது ஒரு கொடிய தீய, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை கசக்கி கருக செய்து சிதைத்து விடக்கூடிய ஒரு கொடிய வல்லமை. ஆசீர்வாதம் அதற்கு நேர் எதிர்பாரமான ஒரு இனிமையான தேவ வல்லமை. சாபம் சில குடும்பத்தை தாக்கும் போதுதான், சாபம் சில குடும்பத்தை அழிக்கும் போதுதான் சாபம் எவ்வளவு கொடியது என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். கடந்த வாரம், 2 வாரத்துக்கு முன்பு ஒரு சகோதரன் 32 வயது, அவருடைய தாயார், ஐயா தம்பி இன்னைக்கு கம்யூனியன் சர்வீஸ் ஏலிம் சர்ச்சுக்கு வா, நீ திருவந்து எடுக்கணும், ஆண்டவரோடு ஒப்புரவாகணும், நம்முடைய குடும்பத்தில் ஒரு சாபம். இந்த குடும்பத்தில் என்ன சாபம்னா 40 வயதுக்கு முன்னாலே எல்லா ஆண்களும் மறைத்து விடுகிற சாபம். அவன் கம்யூனியன் சர்வீஸை உதறி விட்டு எழும்பி போய்விட்டான். 32 வயது, பஸ்ஸில் பிரயாணம் பண்ணும்போது அந்த படிக்கட்டிலிருந்து எப்படியோ கீழே விழுந்தான், தலை அடிபட்டது, அவன் இறந்து போனான். 32 வயது. அந்த சாபம் முறிக்கப்படாமல் போனால் குடும்பத்தை தாக்கும். புத்தி வளர்ச்சி இல்லாத பிள்ளைகள் திரும்ப திரும்ப பிறக்கும் போது, திரும்ப திரும்ப ஆக்சிடென்ட்கள் நிகழும் போது, பிள்ளைகள் படிக்காமல் வெற்றாய் நடந்து திரியும் போது, திருமண வயதிலே பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகாமல் தவிக்கும் போது, ஐயோ என்ன சாபமோ தெரியவில்லையே, என்ன சாபமோ தெரியவில்லையே, அவர்கள் துவண்டு போகிறார்கள். நீங்க ரட்சிக்கப்படுகிறனால ஆட்டோமேட்டிக்கா சாபம் முறிக்கப்பட போறதில்லை. சாபத்துக்காக விசேஷமாய் ஜெபம் பண்ணி கர்த்தருடைய பாதத்தில் இருந்து அதை உடைத்தால் ஒழிய அது ஆட்டோமேட்டிக்கா உடையாது. சாபம் உடையணும்னா அந்த காரணத்தை செட்டரேட் பண்ணணும். ஒருத்தனை 1 லட்சம் ரூபாய் ஏமாத்தி இருந்து நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், அவன் எவ்வளவு சாபம் சபிச்சாலும் என்ன பலிக்காது என்று நினைத்து விடக்கூடாது. அது அவனுக்கு திருப்பி கொடுத்து மன்னிப்பு கேட்கும் போதுதான் அந்த சாபம் முறியும். சகைவு இயேசுவிடத்துல வந்த போது முதல்ல அவன் சாபத்தை முறிக்க தீர்மானம் செய்தான். நான் யாரிடத்திலேயாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால்
அதை நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவன் சொல்லவில்லை. 4 மடங்கு நான் அதை கொடுத்து விடுகிறேன். திருப்பி கொடுத்தால் அந்த சாபம் முறியும். ஆனால் பல மடங்கு திருப்பி கொடுத்தால் சாபம் முறிகிறது மட்டுமல்ல, ஆசீர்வாதம் கடந்து வரும். நீங்க வாங்கினதை மட்டும் திருப்பி கொடுத்தா பரவாயில்ல, கொடுத்துட்டான். 2 மடங்கு கொடுத்தா இவ்வளவு நாள் அவன்கிட்ட இருந்தது வட்டி சேர்த்து போட்டு கொடுத்திருக்கிறான். 4 மடங்கு திருப்பி கொடுத்தா அவங்க சந்தோஷப்பட்டு மகராசன் வாழ்க, நெடோழி வாழ்க, அவன் பிள்ளைக்குட்டி வாழ்க, அவன் ஆசீர்வதிப்பான். சாபத்தை முறிப்பது ஒரு பக்கம், சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவது இன்னொரு பக்கம். உபாகமம் 23:5 சொல்லுகிறது, உன் தேவனாய கர்த்தர் உன்னிடத்திலே அன்பு கூர்ந்தபடியினால் அவர் உன்னுடைய சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். சாபமான இடத்துல உள்ள நிலைமை மாறி ஆசீர்வாதமான இடத்துக்கு வந்துடும். சில முற்பிதாக்கள் திருட்டுத்தனமா மற்றவனை கொன்னு நிலத்தை அபகரிச்சிருப்பாங்க. அடுத்த தலைமுறையில யார் அந்த சாபமான வயலை சுதந்திரிக்கிறாங்களோ, அப்பா சொத்து பிள்ளைக்கு வந்த மாதிரி சொத்தும் வரும், கூடயே சாபமும் வரும். சொத்தில் உள்ள பணம் வரும், ஆனா பயங்கரமான சாபம் வந்துடும். தாயுடைய தாலி கொடியில பல விக்கிரங்கள் இருந்திருக்கலாம். என்ன விதத்துல தாலி வந்த தெரியல. தாய் மரணத்துக்கு பிறகு பிள்ளைகள் அந்த தங்கத்தை அழிச்சு புது நகை செய்தாலும் கூட அந்த சாபம் வந்துடும். அந்த சாபம் வந்துடும். சில குடும்பத்தில் 3 தலைமுறை 4 தலைமுறை சாபம் வந்து விடுகிறது. யாத்ராமம் 20:4 சொல்லுகிறது, ஒரு அக்கிரமக்காரனுடைய அக்கிரமத்தை நான் கண் சாடையாக விடாமல் அவனுடைய குற்றத்தை அக்கிரமத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நியாயம் செய்ய விசாரிக்கிற நீதியுள்ள தேவனாய் இருக்கிறேன். 3-4 தலைமுறைக்கு வரும். ஆகவே அந்த சாபத்தை முறிக்க என்ன செய்யணும்? ஆண்டவரே, எங்க அப்பா என்ன கொடூரம் செய்தாரோ, எங்க தாத்தா என்ன கொடூரம் செய்தாரோ, எங்க பாட்டனார் என்ன கொடூரம் செய்தாரோ எனக்கு தெரியலப்பா. என் குடும்ப சாபம், அந்த குடும்பத்திலிருந்து விலகி நான் ஏசப்பாவுடைய குடும்பத்துக்கு வந்துடுறேன். நீதிமானாகி இயேசுனுடைய குடும்பத்துக்கு வந்துடுறேன். நீதிமானுடைய குடும்பத்துக்கு 1000 தலைமுறைக்கு ஆசீர்வாதம் கொடுப்பேன் என்று சொன்னீரே. இனி அந்த குடும்பத்துக்கும் பழைய குடும்பத்துக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை. இனி என்னுடைய முற்பிதாக்கள் அல்ல. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களே எங்களுடைய முற்பிதாக்கள், எங்களுடைய உறவினர்கள் அல்ல. தேவனுடைய பிள்ளைகள் தான் எங்களுடைய சகோதர சகோதரிகள், ஊழியக்காரர் தான் எங்களுடைய உறவினர்கள். கர்த்தருடைய குடும்பத்துக்கு வந்து விடுகிறேன் என்று சொல்லி வாயை திறந்து சாபமான குடும்பத்தின் சாபத்தை எல்லாம் முறித்து கர்த்தருடைய குடும்பத்துக்கு வந்து விடும்போது அந்த சாபம் ஆசீர்வாதமாய் மாற்றப்படும். மரத்திலே தொங்கினவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, அது என்ன மரம் என்று சொல்லவில்லை. நம்ம சிலுவை மரம் என்று சொல்லிவிடுகிறோம். ஆனால் என்ன மரம் அந்த சிலுவை மரம், எந்த மரத்தினால் சிலுவை செய்தார்கள் என்பது வேதத்தில் எழுதப்படவில்லை. ஏதேன் தோட்டத்திலே நமக்கு அறியாத புரியாத எந்த விதத்திலும் தெரிந்து கொள்ளப்பட முடியாத 2 மரங்கள் இருந்தது. ஆனால் நமக்கு தெரிகிற இன்னொரு மரமும் இருந்தது. தெரியாத மரம் என்ன? ஜீவ விருட்சம். தெரியாத அடுத்த மரம் என்ன? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். ஆனால் தெரிந்த ஒரு மரம் அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்தது. அதுதான் அத்தி மரம். அப்படி பைபிள் எழுதியிருக்கிறாய் என்று நீங்க கேட்கலாம். ஏதேன் தோட்டத்தில் அத்தி மரம் இருந்ததா என்று கேட்கலாம். ஆதாம் ஏவாள் பாவம் செய்து நிர்வாண கோலமாகி வெளியே வந்த போது அங்கே ஒரு அத்தி மரம். வாங்க 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 வாங்க, நீங்க இப்படி நிர்வாணமா இருக்க வேண்டியதில்லை.
நான் என் இலைய தாரேன். அழகான பச்சை ஃபேன்சி ட்ரெஸ்ல அம்மாவுக்கு ஒரு ஈக்கு குச்சில ஒரு நல்ல துணி அப்படியே தைங்க. ஆதாமுக்கும் அதே கிரீன் கலர்ல. ஸோ ஆதாம் ஒரு சூட்டு போட்டு வர்றாரு. எதுல செய்த சூட்டு? அத்தி இலையில செய்த சூட்டு. அந்த அம்மா ஒரு கிரீன் சாரி கட்டி மேட்சுக்கு மேட்சா வராங்க. அந்த சாரி எதனால செய்த சாரி? அத்தி இலைகளினால செய்த சாரி. ஆண்டவர் இறங்கி வந்தார். இந்த ரெண்டு பேரும் ஆண்டவருக்கு முன்னால நிற்க முடியாம ஒளிஞ்சிட்டாங்க. ஆண்டவர் அந்த அத்தி மரத்தை பார்த்தார், இந்த இலைகளை பார்த்தார். ஆண்டவருக்கு மகா மன வேதனை. என் பிள்ளைகளுக்கு என் சாயலை கொடுத்தேன், என் ரூபத்தை கொடுத்தேன், கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டினேன். என்னுடைய மகிமையே அவங்க உடுத்து கொண்டு இருக்கும்போது, அத்திமரமே நீ என் பிள்ளைகளுக்கு இந்த காஞ்சி போற இலையா கொடுத்தா? சூரியன் சொல்லுன்னு அடிச்சா காஞ்சி கருவாடா போயிரும். ஒரு காத்து அடிச்சா மறுபடியும் அவங்க நிர்வாணமாயிருவாங்க. என் பிள்ளைகளுக்கு நீ இதையா கொடுத்தா? என் பிள்ளைகளுக்கு நீ இலையா காட்டிட்டு இருந்தா? ஆண்டவருக்கு ஏதேன் தோட்டத்தில் இருந்தே இந்த அத்தி மரத்து மேல ஒரு கோபம். இந்த பூமிக்கு வரும்போது பசியோடு ஆண்டவர் ஒரு அத்தி மரத்தை பார்த்தார். கனி இருக்குமான்னு பார்த்தார். ஆதாம் ஏவாளுக்கு என்ன காமிச்சதோ அதே இலையத்தான் இயேசுநாதருக்கு காமிச்சது. நீ அங்கேயும் இலையத்தான் காமிக்கிற, இங்கேயும் நான் இலைய தேடியா வாரேன், உன் பாரம்பரிய இலைய தேடியா வாரேன், உன் சடங்காச்சார இலைய தேடியா வாரேன். நான் கனியை தேடி வருகிறவன். ஆவிக்குரிய கனி கொடுக்காம, ஆவின் கனியும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், அந்த கலாத்தியர் அந்த கனியை காணலையே, இலையா காமிச்சிட்டு இருக்கிறா. ஆண்டவர் அந்த அத்தி மரத்தை சபித்தார். ஆண்டவருடைய சாபாது மேல வந்தது. உடனே அது இலையிலிருந்து காஞ்சி போல, வேர்ல இருந்து காஞ்சி போச்சு. இனி ஒருபோதும் உன்னிடத்துல எந்த கனியும் நீ கொடுக்க முடியாது. அது காஞ்சி அப்படியே மரம் நின்றுட்டு இருந்தது. அப்பதான் இயேசுநாதருக்கு தீர்ப்பு வழங்கினார். பிலாத்துக்கு ஒரு வாரம் தான் ஆச்சுது கரெக்டா. அத்தி மரத்தை சபித்து கரெக்டா ஒரு வாரத்துல சிலுவை செய்யணும் இயேசுநாதருக்கு. திடீர்னு அங்க இஸ்ரவேல்ல மரம் சாதாரணமான மரம் கிடையாது. எங்க பார்த்தாலும் திராட்சை செடி, எங்க பார்த்தாலும் ஒலிவ மரம். ஒலிவ மரம் ரொம்ப ஷார்ட்டா சின்னதா இருக்கும். கிளைகள் அப்பப்போ உடைஞ்சி புதிய கிளைகள் தோன்றும். மரம் இல்லையா அவரை சிலுவையில் அறையிறதுக்கு? உடனே அந்த அத்தி மரம் கூப்பிட்டுச்சான். என்ன அவர் சபிச்சிட்டாரு, அவரை பழிக்கு பழி வாங்கணும். அவரை சிலுவையில் அறைஞ்சா என் மரத்திலே செய்யுங்க. என்ன சபிச்சவர் சபிக்கப்பட்ட ஒரு மரத்துல தொங்கட்டும். பல வேத பண்டிதர்கள் என்ன யோசிக்கிறாங்கண்டா, இயேசு சிலுவையில் அறையப்பட்ட மரம் அத்தி மரம், அந்த மரத்துல தான் அவரை சிலுவையில் அறையப்பட்டாரு அப்படின்னு பல வேத பண்டிதர்கள் அப்படி நினைக்கிறாங்க. நானும் கொஞ்சம் அப்படி நினைக்கிறேன். முழுசுமா நான் நினைக்கல. அது ஒரு வியூ, அது ஒரு யூகம். ஆகவேதான் அந்த மரத்தை பற்றி சொல்லும்போது, சபிக்கப்பட்ட இந்த மரத்திலே தொங்கி சாபத்துக்கெல்லாம் நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். சில சாபம் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து நேரடியாக வருகிற ஒரு சாபம். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது கர்த்தரை இறங்கி வந்து முதலாவது அந்த சர்ப்பத்தை சபித்தார். நீ வயிற்றுனால ஊர்ந்து மண்ணை தும்புவா. ஏவாளை சபித்தார், வேதனையோடு பிள்ளை பெறுவாய். ஆதாமை சபித்தார், நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்த நீ பாடுபடுவாய். தேவனிடத்திலிருந்து இறங்கி வந்த சாபம். அதை தேவனே முறிக்க வேண்டுமே தவிர வேறு யாராலும் முறிக்க முடியாது. தேவ தூதர்களாலும் முறிக்க முடியாது, ஊழியக்காராலும் முறிக்க முடியாது.
ஆகவேதான் தேவனிடத்திலிருந்து வந்த சாபத்தை தேவனே முறிக்கும்படி ஒரு மரத்தை அவர் தெரிந்து கொண்டார். சாபமான முள்ளை தன்னுடைய தலையிலே சுமந்தார். ஆகவேதான் நாம் பாடுகிறோம். என்ன பாடுகிறோம்? சாபமான முள்முடியை சாலை மேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தி. ஐயா, சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தி. ஐயா, சிலுவையிலே வெற்றி சிறந்தி. ஐயா, சிலுவையிலே வெற்றி சிறந்தி. நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உந்தன் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உன் அன்பிற்கு அளவே இல்லை. உந்தன் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அதை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். எங்களது மீறுதலால் காயப்பட்டி நொறுக்கப்பட்டு தள்ளுதலால் சுகமானோம். எங்களது மீறுதலால் காயப்பட்டி நொறுக்கப்பட்டு தழும்புகளால் சுகமானோ. தழும்புகளால் சுகமானோ. தழும்புகளால் சுகமானோ. நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, பிள்ளைகளை விடுதலையாக்கும் அன்பிற்கு அளவே அவை விடுதலை புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை புதிதாயிருக்கும். முதல் மரம் அத்தி மரம். இரண்டாவது இன்னொரு மரத்தை பார்க்க போகிறோம். ஆண்டவர் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் பாதுகாப்பதற்காக கொப்பேர் என்று சொல்லப்பட்ட ஒரு மரத்தினாலே ஒரு பேழையை உண்டு பண்ணும்படி ஆண்டவர் சொன்னார். அவன் பேழையை செய்து முடித்த பிறகு அவனை பார்த்து அந்த பேழையினுடைய உள்ளும் புறம்பும் கீழ் பூசு என்று கட்டளையிட்டார். உலகத்தில் எத்தனையோ மரம் இருந்த போதிலும் அந்த கொப்பேர் மரம் பாதுகாக்கக்கூடிய ஒரு மரமாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அந்த பேழையினுடைய ஒரு பலகையை பாருங்க. ஒரு பெரிய பேழை கட்டி இருக்கிறார், பலகை வைத்து கட்டி இருக்கிறார், உள்ளும் புறம்பும் கீழ் பூசி கட்டி இருக்கிறார். ஜலப்பிரளயம் வந்த போது அந்த சின்ன பலகைக்கு வெளியே பயங்கரமான கொந்தளிப்பு, ஜலப்பிரளயம், மரணம், அலறுதல், கதறுதல், கூக்குரல், மகா கூக்குரல் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆனா ஒரு சின்ன மர பலகைக்கு உள்ளே சமாதானம், சந்தோஷம், உள்ளே ஜீவன். வெளியே அழிவு, மரணம் இருந்த போதிலும்
அந்த பலகைக்குள்ளாய் வந்து விட்டார். அந்த சிலுவை மரத்துக்குள்ளாய் வந்து விட்டார். அது ரட்சிப்பின் பேழையாய் உங்களை பாதுகாக்கக்கூடியதாய் இருந்தது. அந்த பேழையின் உள்ளும் புறம்பும் கீழ் பூசினது போல இயேசுடைய ரத்தம் பூசப்படும் போது உங்களுடைய வீட்டில் எந்த சங்கார தூதனும் எந்த மரணமும் வரவே முடியாது. எகிப்திலே பஸ்காட்டுக்குடைய ரத்தத்தை இஸ்ரவேலர் தங்களுடைய வீட்டிலே பூசினார். எப்படி அந்த கொப்பேர் மரத்தின் மேல் கீழ் பூசினாரோ அதுபோல உங்களுடைய வீடுகள் மேல் இயேசுடைய ரத்தம் பூசப்பட்டு இருக்கும் போது எந்த சங்கார தூதனும் உங்களை அணுக முடியாது. 1000 மந்திரவாதிகள் சேர்ந்து உங்களுடைய குடும்பத்துக்கு பில்லி சூனியம் செய்தாலும் கர்த்தருடைய பேழைக்குள்ளே இருப்பீர்கள் என்றால் எதுவும் உங்களை அணுகவே முடியாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஏனென்றால் இயேசுவின் இரத்தத்தால பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பிள்ளைகள் வீட்டை விட்டு ஸ்கூலுக்கு போகும்போது இயேசுடைய இரத்தத்தின் அடைக்கலத்துக்குள்ளே வைத்து அனுப்புங்க. நீங்க வெளியே போகும்போது கூட நான் இரத்தத்துக்குள் மறைந்திருக்கிறேன். இயேசுவின் இரத்தம் என் மேல இருக்கிறது. எந்த தீங்கும் என்னை அணுகாது. அந்த பாதுகாப்பாக இருக்கு. நோவா செய்த பேழையில 8 பேர் பாதுகாக்கப்பட்டார்களா. நோவாவுடைய மனைவி, அவருடைய 3 பிள்ளைகள் சேம், காம், யாபேத், 3 பேருடைய மனைவி, ஒரு குடும்பம் அதுக்குள்ளே பாதுகாக்கப்பட்டது. உங்களுடைய குடும்பம் முழுவதும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினுடைய பேழைக்குள்ளே பாதுகாக்கப்படணும். மோசே எகிப்தில் இந்த சட்டம் வந்திருந்ததினாலே தாய் குழந்தையான மோசேக்கு ஒரு சின்ன பேழை செய்தார். நாணல் புலினால் செய்யப்பட்ட ஒரு பேழை. அதற்கும் கீழ் பூசி இருந்திருக்க வேண்டும். அந்த சின்ன பேழைக்குள்ளே ஒரே ஒரு குழந்தை மோசைக்கு மட்டும்தான் இடம் கிடைத்தது. மோசே பாதுகாக்கப்பட்டார். பார்வோனுடைய அரண்மனையில வளர்க்கப்பட்டார். ஆனால் நாம் இன்றைக்கு இந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற பேழைக்குள்ள இருக்கிறோம். மரத்திலே நமக்காக தூக்கப்பட்ட அவரே ரட்சிப்பின் பேழையா இருக்கிறார். நீங்கள் அந்த பேழைக்குள்ள இருப்பீர்கள் என்றால் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். அந்த பேழைக்குள்ள பிரவேசிக்கும் போது உங்களுடைய மனைவி, உங்களுடைய கணவன், பிள்ளைகளை அணைத்து கொண்டு சொல்லுங்க, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். நானும் என்னுடைய வீட்டாரும் ரட்சிக்கப்படுவோம். இந்த ரட்சிப்பின் பேழையில இருக்கிறோம். ஒரு பிள்ளையாவது அந்த பேழைக்கு வெளியே நிற்கக்கூடாது. அந்த பேழை அருமையான ஒரு பேழை. கொப்பேறு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பேழை. 3வது இன்னொரு மரத்தை பார்க்க போகிறோம். அது வனாந்தரத்திலே நிற்கக்கூடிய ஒரு சாதாரண மரம். அதுதான் சித்தீம் மரம் என்று அழைக்கப்படுகிறது. யாத்ராம 37:1 இந்த சித்தீம் மரத்தை கொண்டுதான் எல்லா ஆசரிப்பு கூடாரத்தின் பணிமூட்டுகளை அவன் செய்தான். அதுல என்று ஆன உடனே ஒரு வெண்கல பலிபீடம், அது சித்தீம் மரத்தால் செய்யப்பட்டு அது வெண்கல தகடால் மூடப்பட்டு இருந்தது. நம்முடைய பாவங்களுக்காக பலியான இயேசுவை அதை காண்பிக்கிறது. உள்ளே நீங்கள் போகும்போது பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அதே சித்தீம் மரத்தால செய்த ஒரு மேஜை, சமூகத்து அப்பங்கள், ஆண்டவரோட ஃபெலோஷிப் ஆகுவதற்கு இந்த வனாந்தரத்திலே சாதாரணமாய் நின்ற ஒரு சித்தீம் மரத்தினால் அந்த மேஜை செய்திருந்தார்கள். இன்னும் நீங்க மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போனால் அங்கே சாட்சி பெட்டி இருக்கிறது, கிருபாசனம் இருக்கிறது. இந்த சாட்சி பெட்டி எதனால் செய்யப்பட்டது? இந்த சித்தி மரத்தால் செய்யப்பட்டு பொன்னினால் மூடப்பட்டு இருந்தது. வெளியிலே பலிபீடம் வெண்கலத்தால் மூடப்பட்டு இருந்தது. அங்கே உள்ளே சாட்சி பெட்டி பொன்னினால் மூடப்பட்டு இருந்தது. ஆனால் உள்ளே இருந்தது சித்தீம் மரம். சித்தீம் என்பது மனுஷீகத்தை குறிக்கிறது.
பொன்னினால் மூடப்பட்டது இயேசுனுடைய தெய்வீகத்தை குறிக்கிறது. ஒரே நேரத்தில் அவர் மனுஷகுமாரனாகவும் இருந்தார், தேவகுமாரனாகவும் இருந்தார். நம்மை மகா பரிசுத்த ஸ்தலமாகிய அந்த சியோன் பர்வதத்துக்கு கொண்டு போகும்போது மண்ணிலே பிறந்து மண்ணிலே வாழ்ந்த நம்மை அந்த விண்ணில் உள்ளிருந்து நமக்காக இறங்கி வந்தவர் அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் போன்ற பரலோக ராஜ்யத்தை கொண்டு போகும்படி நம்மையே சிலுவையில் அர்ப்பணித்தார். சாதாரண சித்தி மரம் எவ்வளவு விலையேறப்பெற்ற மரமாய் மாறிவிட்டது. அதன் மேலே பொன் தகடும் மூடி இருக்கிறது. நீங்க எவ்வளோ குறைவுள்ளவங்களா இருந்தாலும், எவ்வளோ மானசீகமானவர்களா இருந்தாலும், நீங்க எவ்வளோ விழுந்து விழுந்து எண்ணிக்கொண்டிருந்தாலும், ஆண்டவருடைய பரிசுத்தம் என்கிற பொன் உங்களை மூடி இருக்கிறது. உங்களுக்கு மேலாய் அவருடைய இரத்தம் இருக்கிறது. அந்த இரத்தத்துக்கு மேலாய் அவருடைய பரிசுத்தம் இருக்கிறது. அந்த பரிசுத்தத்துக்கு மேலாய் தேவனுடைய மகிமை இருக்கிறது. மண்ணுக்குரியவர்களை விண்ணுக்குரியவர்களாய் மாற்றும்படி இயேசு அந்த சிலுவை மரத்திலே தொங்கினார். வனாந்தரத்திலே சபிக்கப்பட்ட மரமாயிருந்த அந்த சித்தி மரத்தை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு கொண்டு போவது எவ்வளவு பெரிய கிருபை என்று எண்ணி பாருங்கள். நான்காவதாக இன்னொரு மரத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த மரம் கர்வாலி மரம் என்று அழைக்கப்படுகிற ஒரு மரம். தன்னுடைய தகப்பனுக்கு விரோதமாய் அப்சலோம் புரட்சி செய்து எழும்பி வந்து தகப்பனை கொல்ல நினைத்தான். தகப்பனுடைய மனைவி மாறுகிடத்தில் அந்த அரண்மனையின் உப்பரிக்கு மேலே கொண்டு சென்று எல்லாரும் பார்க்க தகுந்த தன்னுடைய தகப்பனுடைய மனைவிமாரை கற்பழித்தான், அவருடைய கெடுத்தான். ஒரு துணிகரமான பாவத்தினால் அவனுக்கு ஒரு சாபம். தகப்பனை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். அவனுடைய கண்களை நதிகளின் காகங்கள் தின்னும் என்று வேதம் சொல்லுகிறது. தகப்பனையும் தாயும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளே அணைந்து போகும். அந்த சாபத்துக்கு ஆண்டவர் கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? அவன் கோவேரி கழுதையிலே சன்னல் பின்னலாக போகும்போது அவனுடைய பெரிய கொண்ட, அவனுடைய முடி நிறைந்த ஒரு மனிதன் அந்த கர்வாலி மரத்தில் அது மாட்டிக்கிடுச்சு. மேலையும் கீழே வானத்துக்கு கீழே அவன் தொங்குறான். இயேசுநாதர் நமக்காக சிலுவையில் வானத்துக்கும் பூமி கீழே தொங்குன மாதிரி தகப்பனை தூஷித்தவன் நிந்தித்தவன் அந்த விபச்சாரக்காரன் தொங்குகிறான். அவனுடைய பட தளபதி தாவீனுடைய பட யோவா வந்து 3 வல்லடிகள் 3 அம்பு எடுத்து அவனுடைய நெஞ்சில குத்தி அவனை கொலை செய்தான். சாபமான ஒரு மரணம், சாபமான ஒரு மரணம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சண்டே கிளாஸில் ஒரு பாட்டு, அப்சலோமை பற்றி ஒரு பாட்டு. அப்சலோமை பற்றியும் பாட்டு இருக்கான்னு நீங்கள் நினைக்கலாம். இருக்கு. என்ன பாட்டு? கொண்டையடி கொண்ட அப்சலோமின் கொண்ட கருவாலி மர தண்டுத தொங்குதடி கொண்ட. நீங்க பாடிடாதீங்க சிஸ்டரை பார்த்து. அந்த சாபம் ஒரு சாபமான மரணம். ஆண்டவர் அப்படிப்பட்ட மரணம் உங்களுக்கு நேரிட வேண்டும் என்று விரும்பவில்லை. ஆண்டவர் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர், பாவங்களை மன்னிக்க தயவு படுத்தவர். பாவங்களை அறிக்கையிடும்போது சாபத்தையும் சேர்த்து முறியுங்க. எங்கள் குடும்பத்தில் உள்ள சாபம் ஒழியட்டோப்பா. விக்கிர ஆராதனை சாபங்கள் ஒழியட்டும். தெரிந்து தெரியாமல் வந்த சாபங்கள் முறியட்டும். இந்த அப்சலோமை போல ஒரு மரணம் நேரிடக்கூடாது. ஐந்தாவதாக இன்னொரு மரத்தை குறித்து சொல்லி இருக்கிறது. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சில் மரம் எப்படியோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். மற்றவங்கெல்லாம் காட்டு மரங்கள், மற்ற தெய்வங்களெல்லாம் காட்டு மரங்கள், உறவினர்களெல்லாம் காட்டு மரங்கள், வேதனைப்படுத்துகிற முள் மரங்கள். அவ்வளவு காட்டு மரங்களுக்குள் கிச்சிலை மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரரும் என் நேசரும் எனக்கு இருக்கிறார். அவருடைய நிழலில் வாஞ்சியாய் நான் அமர்கிறேன். அந்த கிச்சிலை மரத்தின் பழம்
அந்த கனி என்னுடைய வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது. அந்த கிச்சிலி மரம்தான் கல்வாரி சிலுவைக்கு அடையாளமான மரம். அந்த சிலுவையின் அடிவாரத்தில் இருக்கும்போது ஒரு பக்தன் விதமாய் பாடுகிறான், சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திளை பாரிடுவேன். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திளை பாரிடு. எல்லாரும் எழுந்து நிற்போம். நீங்கள் இந்த ஆலயத்தில் எழுந்து நின்றாலும் சிலுவை மரத்துக்கு முன்பாக எழுந்து நின்று கொண்டிருக்கிறதாக எண்ணிக்கொள்ளுங்கள். சிலுவையில் தொங்குகிற இயேசு கிறிஸ்துவை பவுல் அப்போஸ்தலன் சுட்டி காண்பித்து சொல்லுகிறார், ஓ மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாய். உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ பேர் உங்களை சபித்திருக்கலாம். நீ நல்லா இருக்க மாட்டான்னு சொல்லி இருந்திருக்கலாம். சில பெற்ற தாய்மாரே தன்னுடைய மகன் தனக்கு கீழ்ப்படியாமல் தன்னை கவனிக்காமல் மனைவி பின்னால சுத்துகிற பார்க்கும்போது தாயே வயிறென்று சபித்திருக்கலாம். நீ நல்லா இருக்க மாட்டா, மண்ணாய் போவான்னு மண்ணை வாரி வீசி இருந்து இருக்கலாம், புழுதி வாரி வீசி இருந்து இருக்கலாம். எத்தனையோ பயங்கரமான சாபங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. தங்களுடைய சாபங்களை தீர்க்க இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்பதை உணராத யூத மக்கள் அவரை சிலுவையில் அறையும் ராயனை அல்லாமல் வேற எங்களுக்கு ஆண்டவர் இல்லை, அவரை சிலுவையில் அறையும், பரபாசை விடுதலை செய்யும். பரபாசை தெரிந்து கொண்டார்கள், இயேசுவை புறக்கணித்தார்கள். ராயனை தெரிந்து கொண்டார்கள், இயேசுவை புறக்கணித்தார்கள். பிலாத்துக்கு முன்பாக இந்த சாபம், இந்த இரத்த பழி எங்க மேலையும் எங்க பிள்ளைகள் மேலையும் வரட்டும். ஐயோ, அது எத்தனை கொடூரமான சாபம்! இரத்த பழியினுடைய சாபம் யூதர்கள் மேலே இறங்கி வந்தது. அந்த சாபத்தின் விளைவாக எத்தனையோ நூற்றாண்டுகள் வேதனை அனுபவித்தார்கள். 20ஆம் நூற்றாண்டிலும் ஹிட்லர் எழும்பி 30 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தான். அதில் 10 லட்சம் பேர் யூத குழந்தைகள். இந்த சாபம் எங்க மேலையும் எங்க பிள்ளைகள் மேலையும் இருக்கட்டும் என்று அவங்க கேட்டனால வலிய தங்க மேல அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டார்கள். சிலர் வலிய போய் தன்னுடைய நண்பனுக்கு ஷூரிட்டி போட்டு சில சாபத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அந்நியனுக்காக பிணைப்படுகிறார்கள். பொய் சாட்சி சொல்ல போய் சாபத்தை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். இன்றைக்கு இந்த சிலுவைக்கு முன்பாக நின்று வந்து, அப்பா நீ சுமந்ததை நாங்கள் சுமக்க கூடாது. எங்கள் பாவத்தை சுமந்தீர், அக்கிரமங்களை சுமந்தீர், நோய்களை சுமந்தீர், பலவீனங்களை சுமந்தீர், மட்டுமல்ல சாபத்தையும் நீர் சுமந்தீர் என்று விசுவாசிக்கிறோம். எங்களுடைய குடும்பத்தில் முன்னேற முடியல, எந்த தொழில் செய்தாலும் நஷ்டமும் கஷ்டமாய் போகிறது, எதிலே தொட்டாலும் அது கரிந்து போகிறது, காய்ந்து போகிறது. எங்களுடைய சாபத்தை மாற்றும் ஆண்டவரே, நீ சாபமான நாளை ஒரு விசையை நினைத்தருளு. எங்கள் மேல் வர வேண்டிய சாபம் உண்மையில வந்தது. இயேசுவே, உம்முடைய இரத்தத்தால் அந்த சாபத்தை முறித்தருளு. முள்முடி சூட்டப்படும் போது எத்தனை வேதனையை சகித்து முள்முடியை சூட்டி தலையில ஓங்கி ஓங்கி அடித்த போது உம்முடைய தலையை துளைத்ததே. உம்முடைய கண்கள் வழியாக அந்த முள்கள் புடைத்து கொண்டு வந்ததே. உம்முடைய கண்கள் எல்லாம் இரத்தம் கலங்கி போய் இருந்ததே. அந்த நாளை ஒரு விசை நினைத்தருளு. இயேசுவின் நாமத்திலே உம்முடைய பிள்ளைகள் மேல் இருக்கிற எல்லா சாபத்தையும் முறிக்கும்படி ஜெபிக்கிறேன். வெளிப்படுத்தல் 22:3 இனி ஒரு சாபமும் இராது என்று சொன்னீரே. இன்றையோடு அது முறிக்கப்பட்டு போவதாக. இன்றோடு சாபத்தின் கூறுகள் முறிக்கப்படுவதாக, மரணத்தின் கூறுகள் முறிக்கப்படுவதாக, விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. உம்முடைய பிள்ளைகள் துயரப்பட்ட நாட்களும் வேதனை அனுபவித்த வருஷங்களும் முடிந்து போவதாக. இன்று முதல் ஒரு ஆசீர்வாதத்தின் நீரூற்று சுரப்பதாக. இன்று முதல் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ற ஆசீர்வாதம், நீதிமானின் ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கி வருவதாக. அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பீராக. எந்த சாபமும் குடும்பத்தை நெருங்காதபடி இரத்த கோட்டைக்குள்ளே பாதுகாப்பீராக. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே.